அசோக் நகர் சைதாப்பேட்டை அரசு பள்ளிகளில் சொற்பொழிவு நடந்த விவகாரம் தொடர்பாக விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்கின்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. மகாவிஷ்ணு நடத்திய ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி சர்ச்சையானது. மாற்றுத்திறனாளிகள் நல அமைப்பினர் அளித்த புகாரின் பேரில் மகாவிஷ்ணுவை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மகாவிஷ்ணுவை செப்டம்பர் 20ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க சைதாப்பேட்டை நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அந்த நடந்த சம்பவம் தொடர்பாக விரிவாக இயக்குனர் கண்ணப்பன் விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கிறதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அசோக் நகர் மற்றும் சைதாப்பேட்டை அரசு பள்ளிகளில் நடந்த அந்த சொற்பொழிவு மற்றும் மகாவிஷ்ணு பேசிய விவகாரம் இதுகுறித்து விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை செயலர் மதுவதியிடம் அவர் இந்த அறிக்கையை சமர்ப்பிக்க இருக்கிறார். பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் தலைமையில் இந்த விசாரணை நடைபெற்றது. இந்த விசாரணையுடைய அறிக்கை விரைவில் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது என்பதுதான் தற்போதைய தகவல். விவரங்களுக்காக செய்தியாளர் கீதன் இணைப்பில். விவரம் சொல்லலாம் கீதன். அண்மையில் இந்த சைதாப்பேட்டை மாதிரி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மற்றும் அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் மகாவிஷ்ணு நடத்திய அந்த போதனை வகுப்புகள் சர்ச்சையானது. குறிப்பாக மூட நம்பிக்கைகள் சார்ந்த அந்த கருத்துக்களை பேசியதால் சர்ச்சை ஏற்பட்ட நிலையில் அவர் தற்பொழுது கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் தலைமையில் ஏற்கனவே ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டு இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர்களிடம் விசாரணை நடைபெற்று வருகின்றது. இந்த அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வரும் வாரத்தில் அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று தற்போது தகவல் அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கின்றது. தொடர்ந்து தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் அதே போல பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களிடம் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகின்றது. எனவே மகாவிஷ்ணுவை பள்ளிக்குள் அனுமதித்தது யார், எதற்காக அவர் அனுமதிக்கப்பட்டார் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டு இந்த விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வரும் வாரத்தில் இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றது. அறிக்கையினை தொடர்ந்து துறை ரீதியான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படுமா என்கின்ற விவரங்கள் தெரிய வரும். இன்று தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வரும் வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ளது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி.